நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர்ஸை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். இது எல்லாமே உங்களுக்கு புதுசா இருக்க போகுது. சோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி வீடியோ எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்போ அதை பத்தி ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள. உங்க போன்ல டிஃபால்ட்டா ஒரு கீபோர்டு இருக்கும். சோ அந்த கீபோர்டை பயன்படுத்தாம நீங்க கூகுளோட ஜிபோர்டை பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா, சமீப காலமா பாத்தீங்கன்னா ஜிபோர்டுல நிறைய புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. சோ அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சோ அந்த வரிசையில பாத்தீங்கன்னா ஜிபோர்ட் ஒரு புதிய செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. இதை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க போன்ல ஜிபோர்ட்ல அந்த குறிப்பிட்ட செட்டிங்கை நீங்க அனுபவிக்கணும்னா டைரக்டா ஜிபோர்டை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அதை அனுபவிக்க முடியாது. சோ அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்க ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணுங்க. ஸோ நான் வந்து கூகுளோட குரோமை ஓப்பன் பண்ணுறேன். குரோமை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ சர்ச்சில் ஒரு தட்டினோடனே அந்த கீபோர்டு வந்து கீழே இருந்து மேலே வந்துடும். இப்போ டாப் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டாட் இருக்குது. அதுக்குள்ளே போகிறேன். அதுக்குள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி பக் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதுதாங்க, அதை தட்டுங்க. தட்டின உடனே பார்த்தீங்கன்னா சென்ட் ஃபீட்பேக் டு கூகுள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பை நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த ஜிபோர்டில் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா அதை எல்லாத்தையும் இதில் கொடுத்து நீங்கள் கூகுளுக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அதை வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. ரிவ்யூ பண்ணிட்டு அதை மறுபடியும் சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பார்ட் தான் இந்த பகுதி. சோ நீங்க என்ன பண்ணுங்க, வழக்கம் போல கெட் ஸ்டார்டட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல அலோ ஒன்ஸ் டைம் அக்சஸ், இதை நீங்க முழுமையா படிச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க என்ன மென்ஷன் பண்ணி நினைக்கிறீங்களோ அதை நீங்க டெக்ஸ்டா மென்ஷன் பண்ணலாம். இல்ல எனக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஸ்பீக் யுவர் இஷ்யூ, அதாவது நீங்க பேசிக்கூட, அதாவது ஆடியோவா கூட நீங்க கூகுளுக்கு சென்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஸ்பீக் யுவர் இஷ்யூக்கு பக்கத்துல பாருங்க சென்ட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அந்த பட்டனை தட்டினீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அது கூகுளுக்கு போய் சேர்ந்துடும். அதுக்கப்புறம் என்ன, கண்டிப்பா அதை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இந்த கூகுள். அடுத்ததா வெரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வாட்ஸ்அப்பை அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்போ அவைலபிளா இருக்கு. சோ இத பத்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு வீடியோவா போட்டிருக்கோம். இந்த மாதிரி ஒரு செட்டிங் கூடி சீக்கிரத்துல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த செட்டிங் வந்துருச்சு. அது என்ன அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க. உங்க வாட்ஸ்அப்ல நீங்க பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பை ஓபன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாட் பகுதியை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு சாட் கான்டாக்ட் ஓபன் பண்ணிருக்கேன். நிறைய சாட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு சில சாட்டை வந்து நான் பின் பண்ணி வைக்க நினைக்கிறேன். ஸோ இந்த பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வி அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை நான் வந்து மெசேஜை சென்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், அதை நான் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் ஒரு 3 டாட் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் போயிட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். 24 மணி நேரம், 7 நாள், 30 நாள். ஸோ இது வரைக்கும் அந்த பின்னை வந்து நீங்கள் ஸ்டே பண்ணி வைக்கலாம். ஸோ நான் பின் கொடுத்துட்றேன் 7 days. ஸோ பின் கொடுத்த உடனே அந்த மெசேஜுக்கு பக்கத்தில் அந்த பின் அப்படிங்கிற ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். மேலே உங்களுக்கு ஒரு சின்ன பாரில் அந்த மெசேஜ் வந்து பின் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்போ நான் ரெண்டாவது ட்ரை பண்ணுறேன். டாப் ரைட்ல 3 டாட். இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த டைமை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க பின். ஸோ ரெண்டாவதும் பின் ஆயிடுச்சு. இப்போ மூணாவது நான் பின் பண்ணுறேன். இப்போ டாப் ரைட்ல 3 டாட். அதுக்கப்புறம் மறுபடியும் பின் பண்ணுறேன். பின் பண்ணிட்டு மறுபடியும் பின் கொடுத்துட்றேன். டியூரேஷன். ஸோ 3 மெசேஜ் வந்து பின் ஆயிடுச்சு. நீங்கள் பார்க்கலாம். வின்னு இருக்கு பார்த்தீங்கன்னா, அது பக்கத்தில் பாருங்க அந்த ஐகான் டிஸ்பிளே வரது பார்க்கலாம். அதே மாதிரி மேலே பாருங்க 3 வந்து பின் ஆயிருக்கு அப்படிங்கிறத லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன பார் வந்து டிஸ்பிளே ஆகும் கிரீன் கலர்ல. கிரீன் வந்து அங்கே மேலையும் கிளையும் வரும். நீங்க தட்ட பாருங்க, தட்ட வருது மாறுதா? சரி, ஓகே. இப்போ நான் 4ஆவதா ஒரு மெசேஜை வந்து பின் பண்ண போறேன். பாருங்க எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. ஸோ ஒரு மெசேஜ் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோட டாப் ரைட்ல 3 டாட். மறுபடியும் பின் பண்றேன். பின் பண்ணும்போது ரீப்ளேஸ் ஓல்டஸ்ட் பின் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. இதுல எதை ரிமூவ் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல நீங்க வந்து ஒரு மெசேஜை பின் பண்ணிருப்பீங்களா, அதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணும் இது. ஸோ கண்டினியூ கொடுக்க, மறுபடியும் டியூரேஷன் டைமர் செட் பண்ணிட்டேன். ஸோ அந்த மெசேஜ் வந்து பின் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, நான் ஃபர்ஸ்டா நான் பின் பண்ண அந்த மெசேஜ் வந்து அன்பின் ஆயிடுச்சு. ஸோ அதிகபட்சமா உங்களால 3 பின் பண்ண முடியும் வாட்ஸ்அப்போட சாட் பகுதியில். ட்ரை பண்ணி பாருங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோவா இருந்தா உங்களால முடிஞ்ச அளவுக்கு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ்லாம் இருக்கு. பிடிச்சதை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.